அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம பப்பாளி பழத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய பழம், எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கக்கூடிய பழம். பப்பாளி பழம் அதிக அளவு நமக்கு நன்மைகளை கொடுத்தாலுமே கூட ஒரு சில உணவுப் பொருட்களோடு அதை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு நிறைய ஆபத்துக்களானது ஏற்படுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்குமா? அடிக்கடி நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடக்கூடிய நபராக இருக்கீங்களா? ஆனால் பப்பாளி பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் பாருங்கள். ஏன்னா பப்பாளி பழத்தில் ஒரு சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்குது. எதிர்வினைகளாக புரிந்து ஆரோக்கியத்தை பாதிப்படைய செய்யுது. அந்த மாதிரியான உணவுகள் என்னென்ன, எப்படியெல்லாம் பப்பாளியை சாப்பிடணும், இது மாதிரியான நிறைய தகவல்களாக தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. பப்பாளி பழத்தை பால் மற்றும் பால் பொருட்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா பால் மற்றும் பால் பொருட்களோட பப்பாளி பழத்தை ஒன்றாக சேர்த்து சாப்பிடும் பொழுது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். ஏன்னா பப்பாளி பழத்தில் பார்த்திங்கன்னா அமிலேஸ் மற்றும் பஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது பால் பொருட்களுடைய செரிமானத்தை கண்டிப்பாக பாதித்து கொடுக்கும். இதனால் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாலில் இருக்கக்கூடிய சத்தும் பப்பாளியும் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பால்லையே பப்பாளியை சேர்த்து ஜூஸ் ஆக்கி குடிப்பாங்க. ஆனால் பால் மட்டும் இல்லைங்க, பால்லேருந்து பெறக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, தயிர், யோகர்ட், வெண்ணெய், இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அந்த பொருளோடு நீங்கள் பப்பாளியை சேர்க்கக்கூடாது. இப்படி ஒருவேளை நீங்கள் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் வயிறு வலி, உபாதைகள் இதெல்லாம் ஏற்படும். ஸோ வயிற்றை நீங்கள் குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு, வயிறு உபாதைகளை தடுக்கிறதுக்கு உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவு கவனமாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும். பப்பாளி நமக்கு நல்லது தான், ஆனால் ஓரளவுக்கு பப்பாளியை ஒரு லிமிட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதோ அல்லது வேறு ஒரு பொருட்களோடு சேர்த்து சாப்பிடும் பொழுதோ கண்டிப்பாக அது நமக்கு ஆபத்துக்களை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. உடைய வீட்டில் குழந்தைகளுக்குமே சரி, பப்பாளி பழத்தோடு சேர்த்து இந்த மாதிரியான பால் பொருட்களை கொடுக்காதீங்க. அடுத்ததாக பப்பாளி பழத்தோட புரத உணவுகளை சேர்க்கக்கூடாது. ஏன்னா பப்பாளி பழத்தில் முன்னாடியே சொன்ன ஃபைஃபைன்ஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குன்னு. ஸோ இது ஒரு சில புரதங்களை ஜீரணிக்க விடாமல் தடுத்துடும். அதனால் பப்பாளி சாப்பிடும் பொழுது அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா இறைச்சி, மீன், முட்டை இதுதான். ஸோ இந்த பொருட்களையெல்லாம் பப்பாளியோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு செரிமான கோளாறுகள், வயிறு உபசம், நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் ஏற்படும். குறிப்பாக செரிமான பாதிப்புகள் தான் அதிகமாக ஏற்படும். செரிமான பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களாம் இந்த விஷயத்த மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அதே போல் பப்பாளி பழத்தோட நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த சிட்ரஸ் அமிலங்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, எலுமிச்சை தான். இந்த பழத்தோடு நீங்கள் சேர்த்து பப்பாளியை சாப்பிடாதீங்க, செரிமான பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்கள் ஒன்றாக சாப்பிட்றதுனால புளிப்புச்சுவை ஏற்படும். இதனால் செரிமான கோளாறுகள் வரும். சிட்ரஸ் மற்றும் பப்பாளி ரெண்டுலேயுமே விட்டமின் சி பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்செரிச்சலை ஏற்படுத்திடும், வயிறுக்கு எரிச்சலை கொடுக்கும். பப்பாளியை ஃப்ரூட் சாலடாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த சிட்ரஸ் பழங்களோட பப்பாளியை சேர்த்து சாப்பிடாதீங்க. அடுத்ததாக பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காயை சேர்த்து எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் ரெண்டுமே தனித்தனியாக பார்க்கும் பொழுது அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு பழம். ஆனால் ரெண்டையும் ஒன்றா சாப்பிட்றது நமக்கு கண்டிப்பாக பாதிப்பு தான். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க செய்யும் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. வெள்ளரிக்காயில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குது. அது பப்பாளியோடு சேரும் பொழுது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக வயிறு உபசம், வாய்வு கோளாறு, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்படுத்தும். ஸோ ரெண்டையும் ஒன்றா நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா குறைந்த இடைவெளியோடு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு டைமில் காலையில் வெள்ளரிக்காய் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பப்பாளியை எடுத்துக்கலாம். இல்லைன்னா காலையில் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஈவினிங் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். அடுத்ததாக பொரித்த உணவுகளோடு நீங்கள் பப்பாளியை சாப்பிடக்கூடாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உணவுகளோட பப்பாளியும் சேர்த்து சாப்பிட்றது உண்டு. அது ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்கும் சாப்பிடும் பொழுது.
ஆனால் பப்பாளியை சாப்பிடும் பொழுது சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. நம்ம உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த ஒரு பப்பாளி பழத்தை நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட இடைவெளியோடு வந்து எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு உணவுகளில் வந்து பொரித்த உணவுகளோடு சாப்பிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி பொரித்த உணவுகளோட பப்பாளி சாப்பிட்றீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. இப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கு எரிச்சல் ஏற்படும். பொரித்த உணவுகளில் அதிகமான கொழுப்பு இருக்கும். ஸோ அதோடு போய் பப்பாளி சேரும் பொழுது உங்கள் செரிமான பிரச்சனை, வயிறு அசௌகரியத்தை ஏற்படுத்துறது, பொதுவாக வறுத்த உணவுகளை தவிர்க்கத்தான் பார்க்கணும். இந்த சூழலில் அந்த பழங்களையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப தப்பு. பழங்களோடு நீங்கள் இந்த பொரித்த உணவுகளை சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். அடுத்ததாக காரமான உணவுகளோட பப்பாளி சாப்பிட்லாமா? கண்டிப்பாக காரமான உணவுகளோட பப்பாளி சாப்பிடக்கூடாது. காரமான உணவுகள் அல்லது அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பப்பாளியை வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாய்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஹேபிட்டை இப்போயே வந்து ஒதுக்கி வச்சுடுங்க. ஏன்னா பப்பாளி பழத்தை காரமான உணவுகளோடு சாப்பிட்றது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப கெடுதல். வயிற்று வலி, வயிறு உபசம், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து ஏற்படும். காரமான உணவுகள் வயிற்று பகுதியை வந்து எரிச்சல் அடைய செய்யும். அதை பப்பாளியோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா செரிமானத்தில் பிரச்சனை இருக்கும். இதனால் பப்பாளியோட காரமான உணவையோ அல்லது உணவுக்கு பிறகு உடனே பப்பாளியோ கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கக்கூடாது. பப்பாளியை யாரெல்லாம் சாப்பாட்டோடு சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஊறுகாய் உணவுகளோட பப்பாளியை சாப்பிடக்கூடாது. உணவுக்கு பிறகு பழங்கள் அப்படின்றது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடைவெளியோடு தான் எடுக்கணும். உணவுக்கு பிறகு பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டும் பொழுது உணவில் நீங்கள் ஒரு வேளை ஊறுகாய் சேர்த்துருக்கீங்க அன்னைக்கு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பப்பாளியை தவிர்க்கணும். ஏன்னா ஊறுகாயில் அதிகமான அமிலத்தன்மை இருக்கும். அந்த அமிலத்தன்மையை கொண்ட அந்த ஊறுகாயோடு நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா பப்பாளியில் ஏற்கனவே ஃபைஃபன் அப்படின்ற நொதி இருக்குது. இது ரெண்டும் இணைந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ அதனால் மென்மையான உணவுகள் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். ஆனால் ஊறுகாய் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பப்பாளி பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி பழத்தோட இனிப்பு வகைகளை வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பப்பாளி பழத்துலேயே இனிப்பு இருக்கிறது வந்து பத்தாது, அதோட இன்னும் இனிப்பு சேர்க்க விரும்புவாங்க. ஸோ இதனால் பழங்களெல்லாம் நறுக்கி அது மேலே சர்க்கரையோ தேனோ கலந்து வந்து எடுப்பாங்க. இப்படி செய்கிறது இயற்கையாகவே செரிமானத்துக்கு இடையூறுகளை கொடுக்கும். ஸோ அதனால் வயிறு உபசம் ஏற்படும். உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தணும், பப்பாளி பழத்தினுடைய சத்துக்கள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. அதோட எந்த விதமான பொருட்களையும் சேர்க்கக்கூடாது. ஒரு சிலருக்கு பப்பாளி காயாக சாப்பிட பிடிக்கும். பப்பாளி காயாக எப்போதும் சாப்பிடக்கூடாது. பழமாக சாப்பிடும் பொழுது தான் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். குறைஞ்சது பப்பாளி பழம் சாப்பிடுவதற்கு என்ன டைம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடலாம். இல்லை சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் 1 to 2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் பப்பாளி சாப்பிடணும். ஸோ பப்பாளியை ஒரு சில உணவுகளோடு நீங்கள் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சைடு எஃபெக்டை கொடுக்கும். எந்த பொருளோடு சேர்த்து எடுக்கணும், எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், இதனால் வரக்கூடிய செரிமான பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆனால் பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லதும் கூட. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது பப்பாளி தான். பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்கும், புற்றுநோய் செல்களை உருவாக்குறதை தடுக்கும், குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனையை தவிர்க்கும், சீராக நம்மளுடைய உடல்நிலை வந்து வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடியது இந்த பப்பாளி தான். இப்படி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய பப்பாளி பழத்தை சரியான முறையில் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒழுங்கற்ற இதய துடிப்பானது ஏற்படும். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் பப்பாளியை வந்து எடுத்துக்காதீங்க. அதே போல் ஒவ்வாமை இருக்கக்கூடியவர்களும் பப்பாளியை வந்து சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே அவங்களுக்குலாம் ரொம்ப வந்து பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். தும்பல், சுவாசிக்கிறதுல சிரமம், இரும்பல், கண்ணில் நீர் வடிகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் ஏற்படும். அதனால் பழுத்த பப்பாளியுடைய வாசனை கூட ஒரு சிலருக்கு வந்து விரும்பத்தகாத மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஒத்துக்காதோ அவங்களாம் வந்து எடுத்துக்காதீங்க. சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான் பப்பாளி பழத்தை வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இதை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நிலைமை வந்து மோசமாகும். ஸோ இந்த பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் எப்படி வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த பதிவுல பப்பாளிய வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எப்படிலாம் வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாரி நெறைய தகவல்களோட இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பயனளிக்கக்கூடிய தகவல்கள எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.